வயலூர் முருகன் கோயில் திருச்சியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் குமாரவயலூர் என்ற ஊரில் உள்ள இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டில் இடைக்கால சோழ வம்சத்தின் ஆட்சியின் போது கட்டப்பட்டது. இக்கோயிலை முற்கால சோழ மன்னனான ஆதித்த சோழனால் சோழர் கலைப்பாணியில் ஒரு சிவன் கோயிலாக கட்டப்பட்டது. இக்கோயில் இறைவன் வயலூர் திருகற்றளி பரமேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். இக்கோவில் ஆதி வயலூர், குமாரவயலூர், வன்னி வயலூர் மற்றும் அக்னீஸ்வரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. கருவறையின் முதன்மை தெய்வம் சிவன் என்றாலும் இக்கோயில் முருகன் கோயிலாக புகழ் பெற்றுள்ளது. இக்கோயில் கௌமார வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக முருகப்பெருமானின் அடியாரான அருணகிரிநாதர் பாடிய தலமாகவும் திருமுருக கிருபானந்த வாரியார் போற்றிய தலமாகவும் விளங்குகிறது. சுவாமி சுப்பிரமணிய சுவாமி, அம்பாள் வள்ளி தெய்வானை தீர்த்தம், சக்தி தீர்த்தம், தலவிருட்சம், வன்னிமரம், அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அவருடைய நாவிலே தன் வேலினால் ஓம் என்று எழுதி திருப்புகழ் பாட அருளிய தலம். இறைவன் தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொண்ட சிறப்பு வாய்ந்த தலங்களில் ஒன்றாக வயலூரை கருதுகின்றனர்.